ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நம்ம ஷன்வி பாப்பாவோட ஒன் டே ஈவினிங் vlog பார்க்கலாம். நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 4:30 இருக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஃபார் வாய்ஸ் ஓவர். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா அப்போ தான் தூங்கி எழுந்திருக்காங்க. பாப்பா எழுந்தவுடனே பக்கத்தில் யாரும் இல்லைன்னா தான் அழுவாங்க. ஸோ நான் இருந்தனால அவங்க வந்து அழ ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அவங்க அப்படியே காமாக அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. டெய்லி அவங்க இந்த டைம் தான் தூங்கி எழுந்திரிப்பாங்க அப்படிலாம் இல்லை. இது ரேண்டமாக ஒன் டே. ஸோ ஒரு நாள் வந்து முன்னாடி எழுந்திரிப்பாங்க, சில நாள் தூங்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4:30க்கெலாம் எழுந்துட்டாங்க மேடம். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து சாண்டா கிளாஸ் தீம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால. ஸோ அதுக்கான ஆர்டர் வந்து இருந்தது. அதில் வந்து இந்த கிளாஸ் இருந்தனால சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெருசாக தான் இருந்துச்சு. பட் க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்போவுமே ஈவினிங் வந்து உடம்பு தொடச்சி தான் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணுவோம். பட் இது குளிர்காலன்றதுனால வந்து ஃபேஸ் மட்டும் தொடச்சிட்டு அவங்க வந்து கை போடுவாங்க வாயில். ஸோ கை எல்லாம் மட்டும் தொடச்சி விட்டுட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணியாச்சு. பேபி ஏந்தோடனேவே நான் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்கள காம் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து சமத்துக்குட்டியாக தான் இருப்பாங்க. நான் வந்து 5 months ஆகுது பாப்பாவுக்கு. இப்போ வரைக்குமே மதர் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன். குளிர்காலன்றதுனால பாப்பாவுக்கு சாக்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பேபிக்கு ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செபாமேடோடைய ஃபேஸ் க்ரீம் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஃபேஸ் க்ரீம் வந்து போடும்போது மறக்காமல் காதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போடுங்க. அப்போ வந்து எல்லாம் ஈவன் டோனாக நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் கூட நான் வந்து செபாமேட் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆக்சுவலி நல்லாயிருக்கு. எப்பவுமே வந்து க்ரீம் போட்டுட்டு பவுடர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐப்ரோஸ் வைக்கும் போது அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பவுடர் அடிக்கும் போது இன்னுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவங்க வந்து சீக்கிரமாக அழைச்சிக்க மாட்டாங்க. அதனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் போடுவேன். பாப்பாக்கு மதர் ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. பேபிக்கு வந்து மில்க் பத்துமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த டவுட் இருந்தனால நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன். எங்கள் டாக்டர் வந்து கண்டிப்பாக பத்தும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 years வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜாக பண்ணாங்க. பட் 6 months வரைக்குமே வந்து மதர் ஃபீட் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் வந்து 5th month ஸ்டார்ட் ஆன உடனேவே கொஞ்சம் வாட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஃபீட் ஒரு 2-3 drops தான் போகும். பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாப்பா ரெடி ஆயாச்சு. அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஈவினிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அம்மா தான் வந்து அவங்க கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இப்போது பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆரத்தி காமிச்சிடலாம். ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கள சும்மா அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வெளியே போகும்போது அவங்க வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே வெளியே போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் கிடைக்கும். அதில் எப்படி என்ன தான் ஹாப்பினஸ் இருக்கோ அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வரும்போது அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலேயே கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஆனால் அவங்க வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னை வெளியே கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க விளையாடிட்டுருக்காங்க. அதை பாருங்கள், அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனேவே அவங்க வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி வெளியே கூட்டிகிட்டு போவேனான்னு நினச்சோம். ஏன்னா ரொம்ப பனியாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தனால சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால சரி கேப்லாம் போட்டுவிட்டுட்டு அவங்க வந்து அமுச்சு விட்டாச்சு. பாய் பாய் பாய். பாய். பாப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. திரும்பி போகணுன்னு அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து படுக்க வச்சு ரிலாக்ஸ் பண்ண விட்டாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிக்கவே டைம் 7 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க டாய்ஸ் கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுறாங்களோ இல்லையோ நான் நல்லா விளையாடுவேன் அவள் டாய்ஸை வச்சுட்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 1 hour இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க. டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு.
ஆயிடுச்சு. அவங்களுக்கும் டயர்ட் ஆகிடுச்சு, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பசி எடுத்துச்சு. ஸோ ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணி முடித்த உடனேவே அவங்க வந்து தூங்கிட்டாங்க. ஒரு 1/2 hour நல்லா தூங்கியிருப்பாங்க. அவ்வளோதான். உடனேவே அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இது குட்டி நேப் தான் போல். அதுக்கப்புறம் வந்து சரி ஏந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி திரும்ப படுக்க வச்சிடலான்னு பார்த்தேன். திரும்ப தூங்கலை, ஏந்துட்டாங்க. டாய்லெட் போயிட்டாங்க, அதான் ஏஞ்சிக்கிட்டாங்க. ஸோ திரும்பவும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கூட வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டோரி டைம் எப்போவுமே வந்து அவங்க தாத்தா வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதான் அது கதையை தான் உட்காந்து கேட்டுட்ருக்கா. என்ன சொல்கிறாங்க, என்ன கதை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்ருக்கா. இந்த ஈவினிங் பாப்பாவுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.